வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஷின் நம்பர் 44B. சால்வ் த லீனியர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் dy by dx plus y by x equal to sin x. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்த்ததும் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ பார்த்திங்கனாக்கா டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ திஸ் மெத்தட். ஸோ தந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ தந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னென்னா e பவர் இன்டெக்ரல் ஓவர் pdx. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ என்னது 1/x, கியோட வேல்யூ என்னது sin x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் ஓவர் pdx. இது டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா. ஸோ e பவர் இன்டெக்ரல் ஓவர் 1/x dx. அப்போது e பவர் இன்டெக்ரல் ஓவர் 1/xக்கு log x டு த பேஸ் e. தேர்ஃபார் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடைக்குதுன்னா x அப்படின்னு கிடைக்குது. இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அடுத்தது பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார்முலா என்னென்னா y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் ஓவர் pdx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் ஓவர் pdx ப்ளஸ் c. இது பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ இந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் பார்த்திங்கனாக்கா நமக்கு pயோட வேல்யூ தெரியும், qயோட வேல்யூ தெரியும். அப்படி டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். இப்போ e பவர் இன்டெக்ரல் ஓவர் pdx என்னென்னா எக்ஸ்ன்னு கிடைக்குது. தேர்ஃபோர் y இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் qக்கு என்ன வரும் sin x. So sin x into x dx plus c. ஓகே. ஸோ இதில் நம்ம இந்த இன்டெக்ரல் ஃபேக்டர் மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறோம். இன்டெக்ரல் ஃபேக்டர் மட்டும் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுறோம். இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னா யூடிவி மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இன்டெக்ரல் ஓவர் யூடிவி மெத்தடில் சால்வ் பண்ணோம்னாக்கா ஈயோட வேல்யூ நம்ம என்ன எடுக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். டிவியோட வேல்யூ என்ன எடுக்கிறோம் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுக்கிறோம். தேர்ஃபார் டியூ என்ன வரும் டிஎக்ஸ்னு கிடைக்கும். வி என்ன வரும் இன்டெக்ரல் ஓவர் சைன் எக்ஸ்னு கிடைக்கும். தேர்ஃபார் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ ஹியர் வி அப்ளை த ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் ஓவர் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் விடியூன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி என்னது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் v du. v என்னது மைனஸ் காஸ் எக்ஸ், du என்னது dx. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், செகண்ட் டேர்ம் என்னது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஆல்ரெடி xy இருக்குது. அப்போ xy இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் சைன் எக்ஸ், இன்டெக்ரல் ஓவர் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை காஸ் எக்ஸுக்கு இன்டெக்ரேஷன் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. Therefore xy equal to minus x cos x plus sin x plus c. So integral so we take the function integrating factor and the particular solution we have to find out. Thank you.